மாயாவதி வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியோட முதல் அரசியல் பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெற இருக்குது. இந்நிலையில தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதல் ஆளா வருகை தந்திருக்கிறாரு. அந்த பகுதியில் எந்த மாதிரியான ஏற்பாடுகள் அவர் வரும் பொழுது செய்யப்பட்டிருக்கிறது, யார் யாரு இன்னும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் நிகிதா. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பொதுக்குழுவானது திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் தான் நடக்க இருக்கிறது. சரியாக 10 மணி அளவில் இந்த பொதுக்குழு கூட்டமானது தொடங்கி 1 மணி அளவில் என 3 மணி நேரம் நடைபெற இருக்கிறது. இதற்காக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள், பாஸ் வைத்திருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்கள், அதே போல தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் என 2000க்கும் மேற்பட்டோர் இன்று நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். அந்த வகையில் ஏற்பாடுகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வருகை தருவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் மிகவும் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுக்குழுவானது 10 மணிக்கு தான் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் சரியாக 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக விஜய் தனது நீலாங்கரில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து புறப்பட்டு பொதுக்குழு நடக்கக்கூடிய இடமான திருவான்மியூருக்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் விஜய் முன்கூட்டியே 7 மணி அளவிலேயே பொதுக்குழு நடைபெறக்கூடிய அந்த இடத்திற்கு வருகை தந்திருப்பதாகவும், சரியாக 9:30 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த அரங்கிற்கு செல்ல இருப்பதாகவும் நமக்கு தகவலானது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தலைவர்களை பொறுத்தவரை அந்த கூட்டமானது நடைபெறுவதற்கு முன்பதாக தான் வருவது வழக்கம். ஆனால் நடிகர் விஜய் பொறுத்தவரையில், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பொறுத்தவரையில் தற்பொழுதே அந்த பொதுக்குழு கூட்டமானது நடைபெறக்கூடிய இடத்திற்கு வந்திருப்பதாக நமக்கு தகவலானது கிடைத்திருக்கிறது. நிகிதா, விவரங்களுக்கு நன்றி மாயா. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெறவிருக்கிறது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் சிறப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் வருகை தந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்தோம். விவரங்களை எமது செய்தியாளர் மாயாவதி வழங்கியதை கேட்டோம்.